வணக்கம். ஸோ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஷோவ பத்தின செய்திகள் வந்து உங்க கண்ணு முன்னாடி வந்து நெறையா நின்னுட்டே இருக்க போது. உங்களுக்கு புடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி. அதாவது நம்மளையே வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு 4 நாளுங்க நான் எந்த வீடியோவுமே என்னோட சேனல்ல வந்து போடல. அது வந்து மத்தவங்க தப்பா நெனச்சுப்பாங்களான்னு இல்ல. என்னோட மைண்டு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கப்புறம் லைஃப் ஹேஸ் டூ கோ ஆன். வேல பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வீடியோ பண்ண ஆரம்பிக்கிறப்போ, நம்மள வந்து கேள்வி கேட்குறானுங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவம் நடந்த ஃப்ரெஷ்ஷா அதுக்கு அடுத்த நாளே ஒரு பெரிய காமெடி வீடியோ போடுற யூடியூப் சேனல் வந்து அன்னைக்கே ஃப்ரெஷ்ஷா போடுறாங்க வீடியோ. அவங்கெல்லாம் எவனுமே கேள்வியே கேட்கல. நம்ம ஜென்யூனா சரி ஓகே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வேலை பண்ணி தானே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டைம் எடுத்துட்டு அடுத்த வீடியோ பண்ணுறப்பயே நம்மகிட்ட வந்து கேட்குறானுங்க. ஆனா, இன்னும் இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடியாம, இன்னும் அந்த செய்திகளே நம்மள சுத்தி வந்துட்டே இருக்கும்போது, நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா, செய்தியே மாறிடுச்சுங்க. வேற ஒரு சைடு வந்து போயிருச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செய்திகள் வந்து மழுங்கடிக்கப்படுறதுக்கான எல்லா வேலையுமே இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஷோ வந்து செய்ய ஆரம்பிச்சுருச்சு. நம்ம ஏற்கனவே பிக் பாஸோட இந்த பர்ட்டிகுலர் சீசன நம்ம வந்து விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பார்க்கணும்னு ஏன் சொல்றேன் அப்டின்னா, ஒரு சைடு வந்து நம்மளுக்கு தேவையான செய்திகள்லேருந்து டைவர்ட் பண்ணி, மக்கள் பிரச்சனையிலேருந்து இந்த ஷோ அடுத்த 100 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பைசாக்கு பிரயோஜனமே இல்லாத அந்த விஷயத்த பத்தி தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். இப்ப நம்மளே வந்து நெறைய என்டர்டெயின்மென்ட் வீடியோஸ் பண்றோம். உலக செய்திகள் சொல்றோம். சினிமா பத்தி பேசுறோம். அன்னைக்கு பேசினோமா, இல்ல தேவைப்பட்டா இன்னொரு நாள் பேசணுமா கடந்து போயிருவோம். பட் இது வந்து 100 நாள் உங்களுடைய செய்தி சேனலுக்கு உண்டான அதுக்கப்புறமா நெறைய மீடியாஸோட எடுத்துட்டு உங்க கண்ணு முன்னாடி ஃபுல்லா தான் வந்து நிறுத்தப் போகுது அப்படிங்கிறப்போ, இட் கேன் பி எ வெரி டேஞ்சரஸ் திங். அதுவும் இந்த வருஷம் நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, வரக்கூடிய தேர்தல்ல இந்த பர்ட்டிகுலர் பிக் பாஸ் ஷோ வச்சு எப்படிலாம் உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க பாருங்க, பாருங்கன்னு சொல்லிட்டே இருந்தேனா, இதோ இறக்கிட்டாங்கல்ல. ஸோ இந்த பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாளே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி செய்திகள் வந்து அ பரப்பப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் இஷ்யூஸ் அந்த செய்திகள்லாம் அடிச்சுட்டு ஈஸியா வந்துட்டான். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்ரூம்ல ஜக்குசி இருக்குது. இத வந்து எல்லாருமே வந்து பரப்புறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செம்ம வைரலா ஸ்ப்ரெட் ஆகுது. எனக்கே வந்து இப்படி போய் இப்படி வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து அனுப்புறான். அந்த மாரி. அப்படி வந்துருச்சா, இன்னைக்கு இந்த பிக் பாஸ் வந்து ஆரம்பிச்சுருச்சு. இதில நம்ம சொன்னா மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, அஜெண்டா பேஸ்டு பீப்பிள் எல்லாம் வந்து கான்டெஸ்டன்ட்டா உள்ள வந்து இறக்கி விட்டாங்க. இதெல்லாம் வந்து எதேர்ச்சையா நடந்ததுன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. குறிப்பா திமுகவுக்கு சாதகமான நெறைய விஷயங்கள் இந்த சீசனோட பிக் பாஸ்ல விஜய் சேதுபதி அவர்கள் ஹோஸ்ட் பண்ணக்கூடிய இந்த பிக் பாஸ்ல வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத ஏற்கனவே கணிச்சிருந்தோம். ரொம்ப பெரிய மூளைலாம் தேவையில்லங்க அதுக்கு. இந்த மாரி அஜெண்டா செட் பண்றதுக்கு தான் அந்த ஷோ வந்து இருக்கு அப்படிங்கிறனால, நான் ஒண்ணும் அந்த அளவுக்கு ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப பூமர்த்தனமா எதுவுமே பார்க்கக்கூடாது, இப்படி இருக்கணும் லைஃப்ல விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எல்லையில ராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்கிற ஆள் இல்ல. எனக்கும் நெறைய ஷோஸ்லாம் பார்ப்பேன். பட் திஸ் பர்ட்டிகுலர் ஷோனால ஒரு என்டர்டெயின்மென்ட் கூட வந்து பெருசா இல்லங்க. அது என்டர்டெயின்மென்ட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட க்ரூக்கட் தாட்குள்ள போடுறது மட்டும் இல்லாம, மத்த மனிதர்கள கூட்டு வந்து, அந்த மனிதர்கள் வந்து ஒரு ஒரு பிரயோஜனமான விஷயம் வந்து செய்வாங்களான்னு கேட்டா இல்ல. இதோட ஷோவோட நரேட்டிவ்க்கு ஏத்த மாரி ஏதோ ஒரு விஷயம்லாம் போட்டு உருட்டிட்டே இருப்பாங்க. இவைங்களுக்காக மக்கள் பெரும்பான்மையானோர் வந்து ஒருத்தன ஏதோ ஒரு காரணத்துக்காக புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, இன்னொருத்தன புடிக்கலன்னு சொல்லிட்டு, ஆளுக்கு சைடு எடுத்துட்டு இந்த ஆர்மி கிரியேட் பண்ணி, இத பத்தியே வந்து பார்த்தீங்கன்னா, வந்து கிராமத்து தாத்தாக்கள், பாட்டிகள் மாரி மரத்தடியில உட்கார்ந்து பேசுற மாரி வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு விஷயமா தான் இந்த ஷோ இருக்கு. சமூகத்துக்கு சுத்தமா எந்த ஒரு கான்ட்ரிபியூட்டுமே பண்ணல. இன்ஃபாக்ட் வந்து டாக்ஸிக் ஆக்குது. இது ஒரு டாக்ஸிக் ஷோ. இந்த டாக்ஸிக் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள வந்து ஒரு மாஸ் மைண்ட் டாக்ஸிக் ஆக்குது அப்படிங்கிறனால, எப்பவுமே நம்ம அந்த ஷோ வந்து எதிர்த்திருக்கோம். ஸ்டார்ட்டிங்கில கமல் அவர்கள எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக, அவர் எப்படி ஒரு ஷோவ ஹோஸ்ட் பண்றாரு அப்படிங்கிறதுக்காக அந்த ஷோவ வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். அதற்கப்புறம் அந்த ஷோ வந்து ஏதோ சரியில்லையே அப்படின்னு தோண ஆரம்பிச்சு, அப்பயாவது பரவால்ல நல்லவங்க மாரி நடிச்சிருந்தாங்க. இப்ப இந்த ஷோ வந்து தங்களோட அஜெண்டா என்ன அப்படிங்கிறத வந்து காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப Netflix பத்தி நம்மளோட சேனல்ல வந்து பேசியிருந்தோம். Netflixல எப்படி வந்து வோக் அஜெண்டா உள்ள வந்து திணிக்கிறாங்க. அத வந்து எலான் மஸ்க் வந்து எதிர்த்துட்டு இருக்காரு. அவர் வேற ஒரு காரணத்துக்காக எதிர்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, Netflix ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்க மாரி, இந்த பிக் பாஸ்லயும் வந்து மோகன்லால் ரீசென்ட்டா ஒரு கிளிப் வந்து ரொம்ப வைரலா இருக்கும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண்ணும் வந்து அன்பால் காதலிக்கிறார்கள். அது இன்னொரு பெண்ணுக்கு பிரச்சனையா இருக்குன்றனால மோகன்லால் வந்து புரட்சிகரமா பேசி, "உனக்கு தேவையில்லனா நீ இந்த வீட்ட விட்டு வெளில போ" அப்படின்னு வந்து வேற லெவலுக்கு முற்போக்கா எடுத்துட்டு போற மாரி வந்து காட்டியிருந்தாங்க. அதை குறித்து நம்ம வந்து பேசியிருந்தோம். இந்த வருஷம் நம்ம தமிழ்நாட்டுக்கே அது வந்து வந்துருச்சு. குறிப்பா திமுகக்கு சப்போர்ட் பண்றவங்க ரொம்ப வெளிப்படையாவே சப்போர்ட் பண்றீங்க. இப்ப கண்டஸ்டன்ட்ஸ்லாம் பத்தி பேசுவோம். ஏன்னா கண்டஸ்டன்ட் ரிவ்யூ அப்படின்னு தானே போட்டிருக்கோம். ஸோ இவங்கள்லேருந்தே வந்துடலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்லலாம். மீடியா பெர்சன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து எப்படி ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பொதுமக்கள் கிட்ட போயிட்டு சமூகத்துக்கு தேவையான கொஸ்டின்ஸ் குறிப்பா பசங்க, ஆண்கள் கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சமூகத்துக்கு ரொம்ப தேவையான கொஸ்டின்ஸ், அறிவார்ந்த கொஸ்டின்ஸ், அன்பான கொஸ்டின்ஸ், சுத்தமா ஆபாசமே இல்லாத கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு வந்து வாக்ஸ் பாப் எடுத்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க.
நல்ல டேலண்டடான ஒரு ஆள் தான் இவங்க. ஆனா இவங்களோட டேலண்ட்ட இப்படி டைவர்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நிகழ்ச்சிகள்லாம் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இயற்கையை சுத்தி பார்க்கறதுக்காக ரொம்ப 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 பரிசுத்தமான ஒரு இடமான தாய்லாந்துக்கு எல்லாருமே வந்து கூட்டிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம, உடை சுதந்திரம், ஆடை சுதந்திரம், பெண் உரிமை இதெல்லாம் வந்து நெறையா பேசக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான நபர். நியூட்ரலா டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நியூட்ரலான ஒரு ஆள் இவங்க. பெரியாரின் பேத்தின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரொம்ப தைரியமா வந்து சொல்லிப்பாங்க. இந்த மாரி ஒரு நபர வந்து உள்ள இறக்கியிருக்காங்க. ஸோ இவங்க சமூகத்தில இவ்வளோ நாள் வந்து என்னென்னலாம் வந்து நம்மளுக்காக சேவைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது அறிவார்ந்த சேவைகள்லாம் பண்ணியிருக்காங்களோ, அதோட ஒரு கான்ட்ரிபியூஷன தொடர்ந்து ஒரு 100 நாள் வந்து இந்த பிக் பாஸ் ஷோல வந்து பண்ண போறாங்க. ஸோ இவங்க ஒரு கண்டெஸ்ட்டுங்க. இவங்க ஒரு கண்டெஸ்டன்ட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மள வந்து எல்லா விதத்திலயும் 100 நாள் கட்டி போட்டு நம்மள என்டர்டெயின் பண்றதுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கள கண்டிப்பா திமுக சார்பா யாரோ அனுப்பியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் எழுது. சரி, அடுத்த கண்டெஸ்டன்ட் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து Instagramல ரொம்ப ஃபேமஸ் ஆவுறாங்க. எதுக்காக ஃபேமஸ் ஆவுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்கள்ல உறவின் முறையில வந்து ஒரு ஒரு வார்த்தை இருக்கும்ல, அந்த வார்த்தைய பின்னாடி வச்சுட்டு, இன்னொன்னு வந்து குழந்தைகள்ல சின்ன வயசுல காத்தடைச்சு ஒரு விஷயத்த வச்சு விளையாடுவோம்ல, இது 2த்தையும் சேர்த்து வச்சு ஒரு பேரா அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆவுறாங்க. அத நான் இதுக்கு மேல விளக்கிலாம் வந்து சொல்ல முடியாது. அவங்களும் வந்து தன்னுடைய திறமைய வந்து Instagramல வந்து இன்னைக்கு பல பேர் வெளிப்படுத்துற மாரி வந்து வெளிப்படுத்தி ரொம்ப ஃபேமஸ் ஆனது மட்டும் இல்லாம, அதற்காக அவங்க ரொம்ப பெருமையாவும் ஃபீல் பண்ணி, அந்த ஒரே திறமை போதும் இந்த சமூகத்தில வந்து ரொம்ப பெரிய ஆள் ஆவறதுக்குன்னு நம்பி, அவங்கள பார்த்து இன்னும் பல பெண்கள் வந்து இப்படி தான் வந்து நம்ம முன்னேறதுக்கான வழி அப்படின்னு நம்பி, அதே திறமைய வந்து எக்ஸர்சைஸ் பண்ணி, அதாவது வெளியில காட்டி ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, திறமைகள காட்டி ஃபேமஸ் ஆகி, இவங்களோட வழிய வந்து பாதைய வந்து பின்பற்றுனாங்க. அதற்காகவே இவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அந்த ஒரு ஃபேம்னால அந்த ஒரு மேமும் பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்களையும் நம்ம 100 நாள் பார்த்து, அவங்க எப்படி வாழ்றாங்க, விளையாடுறாங்க, எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத பார்த்து வந்து நம்ம ஆளாளுக்கு ஒரு டீம் எடுத்து சண்டை போட வேண்டியது தான். இன்னொருத்தங்க இவங்க வந்து ரொம்ப வித்தியாசமானவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு பெண்ணா இருந்தாலும் ஒரு ஆணா தன்னை வந்து காட்டிப்பாங்க. அது மட்டும் இல்லாம வந்து ஆ ஒரு வித்தியாசமான விஷயங்கள், வண்ண வண்ண விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு ஓடி வந்து நிப்பாங்க. அதற்குண்டான வந்து ப்ரொட்டஸ்ட்டா இருக்கட்டும், அதற்குண்டான ரேலியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பார்ட்டியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கலந்துப்பாங்க. இதற்காகவே நிக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இவங்கலாம் ஏன் தெரியுமா யாருமே நான் பேர் சொல்ல மாட்றேன். நீங்க தான் 100 நாள் பார்க்க போறீங்களே இவங்கள. அதுக்கான பப்ளிசிட்டி தான் விஜய் டிவியே வந்து குடுக்க போறாங்களே. நான் வேற ஏன் வந்து பேர் சொல்லணும்? ஏன்னா, மக்களுக்கு வந்து கொஞ்சமாவது ஒரு கியூட் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், அவங்க பேர்லாம் வந்து நான் சொல்ற வரிசையில அப்படியே உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படிங்கிறத வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ நான் கேரளால ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? மோகன்லால் வந்து ஒரு விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ணாரு. 2 பெண்களுடைய அன்பிற்காக வந்து அவர் முன்னின்றாருன்னு சொல்லிட்டு. அந்த மாரி உரிமைகள் பேசக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் கரெக்ட்டா பார்த்து உள்ள இறக்கியிருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு கட்சிய தான் அவங்களும் வந்து ஆதரிச்சு பேசுவாங்க. ஏன்னா, அந்த கட்சியோட கொள்கை இந்த மாரி தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதையும் தாண்டி, இன்னைக்கு மத்த கண்டஸ்டன்ட்ஸ் பத்திலாம் அதிகமா தெரியாது. ஏன்னா, அவங்கள பத்தி தெரியாது. அவங்க பார்க்க எப்படி இருக்காங்க, அவங்க இந்த வேலை பண்றாங்கன்றனால எனக்கு அவங்க மேலலாம் வந்து எதுவும் இப்போதைக்கு குறை கூறுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. சொன்னா ஜென்யூனா யாருக்கும் பிடிக்கல அப்படின்னா கூட ஒரு விஷயம் சொன்னா நம்ம நம்பி சொல்லணும். அப்படி தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில போலாம். ஆனா, எனக்கு என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அதற்காக அவருக்கு நான் சப்போர்ட் பண்றேன். அவர் ஜெயிக்கணும்லாம் சொல்ல மாட்டேன். விஜய் சபரி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ரொம்ப நாளா தெரியும். ரொம்ப நாளா மீடியால இருக்காரு. சீரியல்லாம் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி சீரியஸ்லயே ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ, ஈஸியா உள்ள போயிட்டாரு. அவர் ஜெயிக்கணும். அவருக்காக வந்து நான் என்னைக்குமே பேசுவேன். இப்படிலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த ஷோல வந்து எனக்கு பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க யார் வந்தாலும் நெறைய நண்பர்கள் இதுக்கு முன்னாடி போயிருக்காங்க. அவங்கலாம் கூட "ஏன்யா இதுக்கு போறீங்க?" அப்படின்னு தான் வந்து சும்மா ஒரு உரிமையா கேட்க தோணும். அத தாண்டி வந்து அது ப்ரொஃபஷனா வந்து இதன் மூலியமா ஒரு பயன்பெறலாம், ஃபேம் ஆகலாம் அப்படின்னு போறாங்கன்னா, அது அவங்கவங்களோட இஷ்டம். ஒரு நண்பர்ன்ற உரிமையின் பேர்ல வந்து நம்ம கேட்கலாமே தவிர்த்து, அது அவங்கவங்க இஷ்டம் தான். எனிவே, அது மட்டும் இல்லாம ஒரு கொடூர டூப்ளிகேட் அகோரி அண்ட் வெரி டேலண்டட் விக்கல்ஸ் விக்ரம் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி கண்டஸ்டன்ட்டா வந்து ஆட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த கண்டஸ்டன்ட்டே வந்து உலகத்திலே யாருக்குமே இல்லாத திறமை. சிவாஜி, கமலஹாசன், விக்ரம், என் தனுஷ் இவங்க எல்லாரையுமே போட்டு முட்டை மாரி உடைச்சு, நல்லா பீட் பண்ணி ஒரு ஆம்லெட்டா போட்டா, அந்த ஆம்லெட் அப்படியே பச்சக்குன்னு அங்கேயே நிக்கும்ல. அந்த மாரி ஒரு வேற லெவல் ஆக்டருங்க இவரு. ஆக்டிங்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு YouTubeல இவ்வளோ நாள் காட்டிட்டு, அதன் மூலியமா ஃபேம் அடைஞ்சது மட்டும் இல்லாம, தனக்கு வேணும்னா சில நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சாதிய பத்திலாம் வந்து ரொம்ப தெளிவா பேசுவாரு. அவர் நம்புறத தெளிவா அத நான் கரெக்ட்டுன்னு சொல்ல. அவர் நம்புறத தெளிவா வந்து பேசுவாரு. வேணுன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காரிய கிறுக்கன்னு சொல்லுவாய்ங்கல்ல, அந்த மாரி வந்து அழுவுற மாரி நடிக்கிறது, சிரிக்கிற மாரி நடிக்கிறது. ஏன்னா எனக்கு எப்படி ஆயிருச்சு தெரியுமா? அவங்கலாம் தெரியாம இப்படி பண்றாங்க அப்படின்னு நெனைக்கிறோம். இன்னைக்கு இந்த மாரி பண்ணாலே நம்ம அவங்கள பார்த்து "ஏய் பாரேன் மச்சான் சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேம் ஆகி விட்டோம்னு தெரிஞ்சு தான் இந்த காரியக்கார கிறுக்குகள்லாம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த மாரி ஒரு பைத்தியக்காரன் உருவாவான். ஸோ அந்த அந்த வகையில ரீசென்ட்டா
உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு பைத்தியக்காரர் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா அவர் அப்படி தானே காட்டிக்கிறார், அப்படி தான் சொல்லணும். நடிப்பின் இலக்கணம். இதுக்கு மேலே சொல்லவே இல்லை. அவர் இன்னொரு குழு கொடுக்குன்னா வந்து டாக்டர் போதுமா? ஸோ அவரும் வந்து உள்ளே போயிருக்காரு. எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த பர்டிகுலர் ஷோக்கு சொல்லுவாங்க, போகணுன்னா அட்லீஸ்ட் முண்டி போட்டு இருப்பாங்க, நான் அந்த ஷோக்கு போகணும், அதுக்கு ஒரு தகுதி வேணும், அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த நடத்துகிற அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோ இல்லை டீமோ எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இன்றைக்கி வந்து நிஜமான திறமை இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இயக்குனர் சேரன்லாம் உள்ளே போயிருக்காருங்க. இதுக்குலாம் எவ்வளோ பெரிய டேரக்டர், இன்றைக்கி அவர் ஃபீல்டில் வந்து ஆக்டிவாக இல்லாமல் இருக்கலாம், எவ்வளோ சூப்பர் தேசிய விருது பெற்ற படங்கள்லாம் எடுத்த ஒரு சேரன்லாம் உள்ளே போயிருக்காருங்க. அது மேலே போகிறாங்க அப்படின்னா வந்து சரி இவங்கெல்லாம் வந்து அதுக்கு தகுதி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த மாதிரி ஷோஸில் போகிறதுக்கு தகுதியே தேவையில்லை, நீங்கள் 1.5 வருஷம் கிறுக்குத்தனமாக யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகியிருந்தாலே போதும் அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்காங்க. இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மீடியா இவன் வந்து குவாலிட்டியான ஒரு கான்டென்ட் பண்ணுவான், இவன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்களை செய்வான், இவனை பார்த்தா எனக்கு செம்ம இன்ஸ்பயர் ஆகும், இஸ் அ கிரேட் டான்சர், இஸ் அ கிரேட் சிங்கர், ஏதோ ஒரு கலையை வெளிப்படுத்துகிற மாதிரி திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரிலாம் இல்லை. இன்றைக்கி இந்த மாதிரி வந்து திறமைக்கும் அங்கீகாரத்துக்கும் ஒரு இடம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆட்கள்லாம் வந்து உள்ள போகிறாங்க. ஆனால் இதுவும் எதாச்சியாக நடந்தது இல்லை. கொஞ்சம் கிளாமர், ஒரு கானா பாட்டு பாடக்கூடியவர், ஒருத்தன் பாடி பில்டர், அதுக்கப்புறம் 4 கிளாமரஸ் கேர்ள்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடுத்தர வயதில் ஒரு பெண், அதுக்கப்புறம் வந்து அங்கே பூமர்த்தனமாக பேசுறதுக்கு ஒரு ஆள். அதை மறந்துட்டேனே இந்த வாட்டி. எந்த ஒரு டிபேட், நியூஸ் டிபேட்டாக இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தெளிவாக தன்னுடைய இப்படி தான் பேசணும், டேரக்டர் வந்து என்ன மாதிரி படம்லாம் எடுத்துருக்கிறாரு, சூப்பராக பேசுகிறாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடுத்தர வயதுள்ள ஒரு டேரக்டர். அவரும் பார்த்திங்கன்னா லூசுத்தனமாக தான் பேசிகிட்டு இருப்பார். அவர் சொல்கிற கருத்துலாம் பார்த்தா செம்ம கடுப்பாகும். அது எல்லாருக்குமே நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டு சென்ட்ரிஸ்டாக கூட இருக்கலாம், பட் அதை எப்படி சொல்கிறோன்னு இருக்குல்ல, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டீசென்சி அப்படிங்கிறத அவர் பேசின் மூலியமாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வித்தியாசமான நபர்கள்லாம் தூக்கி கரெக்டாக கலவையாக உள்ளே போட்டு சமைப்பாங்க ஒரு 100 நாள். ஸோ சமூகத்தின் பிரதிநிதிகளாக இவங்க காட்டணும்னு நினைக்கிறவங்க யாருமே வந்து நார்மல் பீப்புளாகவே இருக்க மாட்டாங்க. தம்பி சொல்லுவார், இவங்க நார்மல் பீப்புள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரி பீப்புள் இருக்காங்களா, அந்த கேட்டகரி பீப்புளாக உள்ளே வந்து போட்டு சரி எதாவது நடந்துட்டு போட்டோம், நம்ம பார்க்க போகிறதில்ல, எனக்கு என்ன உனக்கு என்னடா எரியுதுன்னு கேட்குறேன். எங்கே எரியுதுன்னு கேட்குறீங்களா? எங்கே எரியுதுன்றதோட எதற்கு எரிகிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். வரக்கூடிய 100 நாட்கள் தேர்தல் நெருங்க நம்ம பார்க்க வேண்டிய நியூஸ் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிக்க போகுது இந்த ஷோ. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவில் காட்டக்கூடிய கேவலமான ப்ரொபகண்டாஸ் அஜெண்டாஸ் மட்டும் இல்லாமல் இதற்கு பின்னாடி ஒரு ஆர்மியை கிளப்பிக்கிட்டு அது ஒரு விஷயமாக நம்ம பேசிட்டு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நம்மளை வந்து சக்கம் பண்ணிக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு கடுப்பு, ஒரு வெறுப்பு தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த வீடியோ நம்ம பண்ணணும்னு தோணுச்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷோவை பற்றி பேசாமல் நான் அவாய்ட் பண்ணுறேன். ஆனால் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அதாவது சமூகத்துக்கு எதிரான விஷயமா, சமூகத்தை கெடுக்கும் விஷயமா, குழப்பமாக விஷயமா நிறைய வரப்போகுது, கெஸ் பண்ணியாச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் இருப்பா. ஐம் ஸோ சாரி. நம்மளும் நீரோட்டத்தோடு சேர்ந்து ஓடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, வேறு வழியில் பேசி ஆகணும் அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு விஷயமா நடக்கும்போது திருப்பி இந்த ஷோவை பற்றி வந்து பேச போகிறோம். இதுக்கு மேலே அந்த ஷோவில் வந்திருக்கவங்களாம் எனக்கு நிறைய பேர் வந்து தெரியாது, அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுவும் சொல்ல விரும்பலை. நான் ஒரு ரொம்ப ஓவராக யோசிக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வரும், நீ யோசிக்கிறது கரெக்டா, எனக்கும் இதே வெறுப்பாக இருக்குது இதெல்லாம் பார்த்தா, நீ சொல்கிறதுல முழுசாக ஏற்றுக்கலாம் கூட, இதெல்லாம் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வெறுப்பாக இருக்குது, இது மேலே பேச முடியாது.